எப்போதான் ஆரம்பிக்க போறீங்க நீங்க? மக்கள் கேட்குறாங்க. இவங்க அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. விடுங்க, நாம மட்டும் என்னத்துக்கு அதை கேட்டுட்டு இருக்காரு. கடைசியில் திமுகவே கேட்க போகும்போது யாரு தான் ஏன் ஆப்போனன்ட்டு, எப்போதான் ஏன் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அந்த திமுக தலைவரே ஒரு அறிக்கை விட்ட பிறகுதான் இவங்க எழுந்துக்கின்னு நீங்க கேட்டாலும் நாங்கள் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல போறாங்க. தமாஷெல்லாம் என்னத்தான் பார்க்க போறோமோ தெரியல ரூபன். நம்ம இப்படி வந்து பேசிட்டு இருக்கான், அவன் பெரிய மாஸ்டர் பிளான்ல இருக்க போறாங்க நாளைக்கு. யோ, தப்பி தவறி இந்த பிளான் இன்னும் சொல்லிடாதவா, நான் கடுப்பாயிருவேன் நானு. ஸ்ரீ அண்ணாமலையோடைய அந்த கட்சியை எப்படி எடுத்து செல்வது அப்படின்ற அந்த ப்ளூ பிரிண்ட், பிளான் ஆஃப் ஆக்ஷன், இதை வந்து பாஜகவில் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளது. அவங்க வந்து இல்லை, இது அதிமுகவுடன் கூட்டணி, திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு போயிட்டாங்க. அது நல்லாவே தெரியும். டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்காதுப்பா. அடுத்தது கேண்டிடேட் யாரா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு திமுக நிர்வாகிகள் வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறாங்கன்னு தெரியுது. பாஜகவுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குங்கிறதெல்லாம் இழுபறி ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்லோ மூவ்மெண்ட் பார்த்துக்கலாமா? ஒன்று எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பண்ணிட்டு இருக்க போறீங்க? ஏப்ரல் 23 வரைக்குமே இப்படியே திமுக கொடுக்குற சீட்டை வாங்குற வரைக்கும் நீடிக்கும். எப்படி நாளைக்கு நாமினேஷன் அப்படின்னா இன்னைக்கு சொல்லுவீங்களா? அப்போ புட்டுக்குச்சுன்னா வேலையை ஆரம்பிக்க வேணாம். 23ஆம் தேதி எலெக்ஷன். அதிமுக திமுக தான் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்களே, எனக்கு தெரியல. இப்படி எதுவுமே செய்யாம இருந்தாங்கன்னா அப்புறம் இது மாதிரி சந்தேகம் வரத்தானே செய்யும். இப்போ நீங்க கேட்கும் போது எனக்கே அப்படி ஒரு சந்தேகம் வரும். ஆமாம்ல, எனக்கு இப்போ வலுவா கிடைக்க ஆரம்பிக்குது. ஐயோ, அதை பாருங்க, அந்த கேமராமேன் கூட வருதான் பற்ற வச்சுட்டியே பறக்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், இப்போ ஒரு பக்கம் பல கட்சிகள் வர இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு, அது ஒரு பக்கம் பேசிட்டு இன்னுமாயா இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? நீங்க எங்க இருக்குது கட்சி? நாங்க முடிவு பண்ணாத வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்போம். எங்க தான் இருக்குது இன்னும் கட்சி வரது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்ணிட்டு, பஞ்சாப்ல இருந்து 2 கட்சி, சண்டிகர்ல இருந்து 2, பீகார்ல இருந்து 2 தான் வரணும். என்ன இருக்குது இங்க மிச்சம் மீதி கட்சி? ஃபைனல் பண்ணணும்ல சார், இன்னும் முடிவு பண்ணல. அதுக்கு ஒருவேளை இருக்கிறதுனால பிற கட்சிகள் வருது என்னமோ அப்படி எடுத்து இப்படியே தான் சொல்லி நிக்கிறீங்க. நீங்களும் எத்தனை நாள் தான் சொல்ல போறீங்க? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணது வரைக்கும் சொல்லுங்க சார். டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்காதுப்பா. அதைத்தான் கேட்க நினைச்சேன். இப்போ தேர்தல் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு இன்னும் காத்து இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து மேபி முடிவு பண்ணலாம், 2 நாள்ல முடிவு கூட பண்ணலாம், அறிவிக்கலாம். ஸ்பீடாக முதல்ல தேர்தல் வந்து டக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. அடுத்த மாதம் தேர்தல், அதுக்கடுத்த உடனே ரிசல்ட் அதுக்கு அடுத்த மாதம்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்கொள்ளுமா என்டிஏ அணி? எதிர்கொள்ளுங்கிறத தாண்டி அவர்களுக்கு சாதகமாக அமையுமா? ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவுடைய கண்ணசைவில் தான் இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அது தனி டிபார்ட்மெண்ட் தான், அதை நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அந்த அறிவிப்புங்கிறது வந்து யோசிக்கிறாங்களே, இதை ஸ்பீடாக அறிவித்ததே வந்து பாஜக சொல்லி தான் அப்படின்னு மேபி இருக்கலாம் உள்ளுக்குள்ளே. அது கூட்டணிக்காக இல்லை திமுக வீழ்த்ததுக்காகவே டக்குன்னு தேர்தல் ஆரம்பிக்கிறத உத்தியா? அதை எப்படி எனக்கு என்னதான் சொல்லுறேன் ஒன்றும் புரியல. முதல்ல நீங்கள் சொன்னீங்க தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது அப்படின்னு. நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருக்கலாம்? ஒருவேளை என்டிஏல அதிமுகவில் வந்து பகு தூர அப்படின்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம். அடுத்தது தேர்தல் ஆணையம் இவர்களுடைய கண்ணசைவில் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. காங்கிரஸில் புள்ளி கூட்டணியில் அப்படி தான் சொல்லி நிற்கிறாங்க. நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே தரேன் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்களாக இருந்தவர்கள் அதுக்கு பிறகு என்னென்னலாம் ஆனாங்க காங்கிரஸ் காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில அந்த சேர்மன் அந்த மாதிரி சில பதவிகள் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா எம்பி, அதாவது எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு முதல்ல ஞாபகம் வருது டிஎன் சேஷன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன் கமிஷனர்கள் அப்படின்றத பற்றி நம்ம பெருசாக இது பண்ணதே கிடையாது. ஏன்னா அவங்க பதவிக்கான அதிகாரத்தை அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணதில்லை. இவர் வந்த பிறகு தான் எல்லாருக்கும் எலெக்ஷன் கமிஷனருக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போது டிஎன் சேஷனுக்கு முன் பின் அப்படி தான் ஆரம்பிக்கணும். அந்த டிஎன் சேஷன் அவர்களே வந்து காங்கிரஸ் ஆதரவில் போட்டி போடுறாரு எல்கே அத்வானி அவர்களை எதிர்த்து. எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி பத்ம விருதுகள்லாம் கொடுத்துக்கிறாங்க தெரியுமா? எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவங்களுக்கு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தவங்களுக்கு
அவங்க அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆன பிறகு இந்த அவார்டெல்லாம் வேற கொடுத்துக்கிறாங்க. அது இப்போ பாஜக அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அதெல்லாம் வந்து உங்க கண்ணசைவுல இல்ல, நீங்க சொன்னதை கேட்டு நடந்ததுக்காக இதெல்லாம் கொடுக்கல. ஆனா இது மட்டும் அதுவா அப்படின்னா இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு இல்லையா? இது நிச்சயமா கரெக்டாக சொன்னீங்க. அதான் நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் தான் நானும் சொன்னேன், நானும் நம்புறேன்னு தான் சொன்னேன். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா உங்களுடன் இணையுமா அப்படின்னு கேட்டது இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. இல்லை அதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டாரு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்து விரும்புது, ஆனால் ஐயா விரும்ப மாட்டுக்காரு, நாளைக்கு நமக்கே ஆப்பனண்ட்டாக வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. 50 சீட்டு கேட்காங்க, அப்போ நம்ம எங்கே போகிறது, நம்மளே 170 சீட்டுக்கு மேலே போட்டியில் நிற்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு தகவல் போகுது. அண்ணாமலை அவர்கள் சொல்லாமல் சொல்கிறாரு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி போன கேள்வியில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, சொல்லிட்டே சொல்லுங்கள். இப்போது ஜோதிமணி அவர்கள் கேட்டிருக்காங்க, ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி, தமிழகத்தில் மட்டும் 23ஆம் தேதி வச்சுக்கிறாங்க. இது இவ்வளோ தூரம் தள்ளி வச்சதே வந்து தேர்தல் கமிஷன் பாஜகவுக்கு ஆதரவாக. எப்படி ரொம்ப நாள் கழிச்சு தேர்தல் வச்சா அப்போ பாஜக ஜெயிச்சிரும், உடனே தேர்தல் வச்சா பாஜக தோத்துருமா? இப்படி ஏதாவது இருக்கா? உடனே தேர்தல் வச்சா ஜெயிச்சிருமோ? இல்லை, நீங்கள் கேட்டு பாருங்க. அவங்க அதானே சொல்கிறாங்க, இப்படி தள்ளி தேர்தல் வச்சதுக்கு குறை சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் வந்து 9ஆம் தேதி, இங்கே மட்டும் 23ஆம் தேதியான்னு கேட்குறாங்க. இன்னும் அப்போ ஒரு 14 நாள் எக்ஸ்ட்ரா பிரச்சாரம் பண்ணுங்க, இந்த தேர்தலில் உழைப்பதற்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா முதலமைச்சர் கேட்டிருக்காருல. திமுக தொண்டர்கள்லாம் இப்போ ரெடியாக இருக்க போகிறாங்க, கஷ்டப்பட்டு அவங்க பாட்டுக்கு உழைக்க போகிறாங்க. எல்லா காலத்துலேயும் தொண்டர்கள் உழைச்சிக்கினே தான் இருக்காங்க, தலைவர்கள் தான் பதவிக்கு போய் நிற்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு சரி, காங்கிரஸ் கட்சியில் உழைக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால் பயப்படுறாங்களா? விடுங்க, உங்களுக்கும் சேர்த்து திமுக காரங்க உழைப்பாங்க, காலங்காலமாக அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் ஒன்றும் கவலை வேணாம். இப்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து முதல்ல 8 கட்டமாக தேர்தல் நடந்தது. அப்போ பார்த்தீங்களா வந்து இதான் கட்டமாக நடத்துகிறாங்க அப்படி இப்படின்னாங்க. இப்போ 2 கட்டமாக நடக்குது. இதுக்கும் புலம்புறாங்க, உங்களுக்கு என்னதாங்க வேணும்? இப்போது நியாயமாக சொல்ல போனால் 9ஆம் தேதி தேர்தல் வச்சுருந்தாங்கன்னா, என்னங்க இன்னைக்கு தேதி என்ன 16, நேற்று அனௌன்ஸ் பண்ணும்போது 16ஆம் தேதி அனௌன்ஸ், 15 நினைக்கிறேன் இல்லையா? நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி போட்டு என்ன வந்து ஒரு 20-25 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, நாங்கள் வந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ண வேணாமா, அவங்க போஸ்டர் அடிக்க வேணாமா, தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ண வேணாமா, அதுலேயும் அந்த கடைசி 2 நாள் வந்து ஊடு ஊடாக தான் போனோம், மற்ற பிரச்சாரம்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுங்க. டைமே இல்லை. புலம்பிருப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ டைம் கொடுத்தாலும் புலம்புறீங்க அப்படின்னா அப்புறம் உங்களை என்ன தான் சொல்கிறது? நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், கூட்டணி கட்சி தயவுலையே நாங்கள் ஜெயிச்சுட்டு இருப்போம், இப்படி இருந்தால் இது எல்லாத்துக்கும் புலம்ப வேண்டியதுதான். ரைட். இந்த எலெக்ஷனில் எஸ்ஐஆர் பற்றி யார் எதுவுமே சொல்லலை இவங்க, புரியுதுங்களா? இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ இந்த எலெக்ஷன் டேட்டை பற்றி தான் பேசினுக்கிறாங்க, எஸ்ஐஆரை பற்றி ஒன்றும் பேசலை. அப்போ எஸ்ஐஆரில் எதுவும் இல்லை, இங்கே சுமூகமாக நடந்து முடிந்து விட்டது. ஏன் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் சிக்கலில் ஓடினுக்குது? சரி, அதை வந்து நண்பர்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ வரேன், ஒன்று சொல்லிட்டா ரூபன். அதாவது கேரளாவில் 40 பேரோட லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம், கேண்டிடேட் லிஸ்ட். வெஸ்ட் பெங்கால்லையும் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டகால்னு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்னு அவங்க மறுபடியும் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன் இங்கே மட்டும் இன்னும் எத்தனை தொகுதி, எந்த தொகுதினே ஐடென்டிஃபை பண்ண முடியல உங்களால்? தாவேக்கா இங்கே வராது. சரி, தாவேக்கா தரப்புலையும் அவர் ஏதோ செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ சொல்லியிருக்கார் போல இருக்கு. ரைட்டு, இது நம்ம போன வாரம் என்ன அதுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிறோம், அவங்க இங்கே வரமாட்டாங்க, வர வேண்டிய அவசியம் கிடையாது, வந்தால் நீங்களே வந்து உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னு. இப்போ நீங்களே ஒரு விஜயோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க ரூபன். அவர் வந்து நான் தான் சிஎம், ஏன்னா எடுத்த உடனே ஹீரோவாக நடித்தாதாங்க நீங்கள் அதுக்கு படத்தில் அடுத்த மேலே ஹீரோவாக போக முடியும். நீங்கள் ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படின்னு போனீங்கன்னா, அந்த ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில் அவர் ஃப்ரெண்டு சொல்ல இருப்பார், அடுத்த ஜென்மத்தில் நான் இதுவாக பிறக்கணும் அப்படின்னோடனே, நான் ஹீரோவாக பிறக்கணும், நீ ஹீரோவோட ஃப்ரெண்டாக பிறக்கணும், ஒரு தடவை ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருந்து பாரு கஷ்டம் தெரியும் அப்படிங்கிறார். இது மாதிரி ஹீரோவாக ஃப்ரெண்டுன்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டாக தான் சினிமாவில், யாரும் உங்களை ஹீரோவாக மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இவர் வந்து எடுத்த உடனே சிஎம் பிஎம் அந்த கனவுல இருக்காரு. அப்போ அவரை கொண்டு போய் நீங்கள் டெப்டி சிஎம் இல்லை வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு இறக்குனீங்கன்னா எப்போ வந்து அவர் சிஎம் ஆகிறது? அடுத்தது இது வேற, தேமுதிகவில் வந்து எதிர்கட்சி தலைவர்னு பதவியை கொடுத்து அதுக்கப்புறம் கட்சியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. இப்போது தாவேகாக்கு இருக்கின்ற டைலமா என்னன்னா, இவங்க வந்து தனியாக நின்றாலும் ஒன்றும் பெருசாக அவங்களால சாதிக்க முடியாது, இந்த கூட்டணியில் போய் சேர்ந்தாலும் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது.
ஆனால் தனியாக நின்றாங்கன்னா ஒரு 8% 7% ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அதை வந்து இன்னும் பெருசாக டெவலப் பண்ணணும். அதாவது அரசியல் தான் இனிமேல் என் ஃப்யூச்சர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தனியாக தான் நிற்கணும். அப்படி இல்லைங்க, இப்போ போய் ஜாயின் பண்ணிக்கிறது ஜனநாயகன் விஷயத்த ஒன்றும் இப்போ எதுக்கும் நம்ம ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் எப்படி வருதோ அதை பார்த்துக்கின்னு அரசியலாக வடிவேல் போய் கேட்பாரு, அப்பா நீங்கள் சொல்லுப்பா இங்கே ஏதாவது தொழிலை பார்த்துட்டு இருக்கலாம், வயலில் மறுபடியும் துபாய் பக்கம் போகலாமான்னு ஒரு சீட் எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம மறுபடியும் சினிமா பக்கம் போகிறதா இல்லை வந்து அரசியல் பக்கம் போகிறதா அப்படின்னு எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாருன்னா தாராளமாக கூட்டணிக்கு போட்டோம். சரி, அப்போ ஏன் அதிமுக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி இப்போ வரைக்கும் அறிவிக்காமல் இருக்கிறாங்களே? இது முதல்ல நல்லதா? அது தேர்தல் வந்தாச்சு, அவன் வேலை பார்க்க வேண்டாமா? இல்லை நாசுக்கா வெளில சொல்லாமல் கேண்டிடேட் அவங்களே அறிவிச்சிட்டாங்க, நீ போப்பா, நீ இதுக்கு இதுதான் நீ அப்படி பண்ணியிருந்தா கூட ஏதாவது வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்களா ரூபன்? நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்து நாட்கள் குறைவாக இருக்கின்றது, நீங்கள் நான் சொன்ன வந்து நாட்கள் தூரமாக பகு தூரன்னு நினச்சின்னுக்கிறாங்க போல இது அப்படின்னு. அது இன்னும் கட்சிகள் எந்த கட்சியும் வராது. இருக்கிற கட்சியில் கடகடன் சீட்டை பங்கிட்டுக்குன்னு போங்க. அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் ஆஃப் சீட்லாம் சொல்லியாச்சு நிறைய பேருக்கு. எந்த சீட்டுன்னு தான் ஐடென்டிஃபை பண்ணல. அதுவும் மாறாரஸ் ஃபிக்ஸட் தான் வச்சுக்கோங்க. போன தடவை ஜெயிச்சது ப்ளஸ் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் அவ்வளோதான், வேறு ஒன்றும் புதுசாக இருக்க போகிறது கிடையாது. அண்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் யாருன்னு தெரியும். ஒருவேளை நிறைய வயசாக இருந்தால் அவங்க புள்ள மருமவன் அப்படி யாராவது நிற்க போகிறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது கேண்டிடேட் யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு திமுக நிர்வாகிகள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை ஒன்றா கட்சி வந்து கேண்டிடேட்டாக போட்டோம், நம்ம கட்சி இல்லைன்னா கூட்டணி கட்சி வேலை செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை நம்ம எப்படி பார்க்குறது? பிற கட்சி வரணும் இல்லை தாவேக்கா வரணுங்கிறத வெயிட்டிங்க. அதை தாண்டி பாஜகவுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குங்கிறதெல்லாம் இழுபறி ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஸ்லோ மூவ்மெண்ட் பார்த்துக்கலாமா? ஒன்று எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பண்ணிட்டு இருக்க போறீங்க? ஏப்ரல் 23 வரைக்குமே இப்படியே அதிமுக கொடுக்குற சீட்டை வாங்குற வரைக்கும் நீடிக்கும். எப்படி நாளைக்கு நாமினேஷன் அப்படின்னா இன்னைக்கு சொல்லுவீங்களா? அப்போ புட்டுக்குச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அது வரைக்கும் வந்து அப்படியே வெளியிலேயே தாவேக்கா வெயிட் பண்ணிக்கின்னு புட்டுக்கின பிறகு அவங்க உள்ள வருவாங்களா? எதுக்கு சார் இந்த வெயிட்டிங்? அதுதான் எனக்கும் தெரியல. அது பைத்தியக்காரத்தனமான ஒரு தனித்தனியாக தேர்தல்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒன்றும் சேருவாங்களா? முதல்ல நிப்பீங்களான்னு பாருங்க. அதுவே ஒன்றும் டிசைட் பண்ணல. அட்லீஸ்ட் அதையாவது 234 தொகுதியிலையும் எங்கள் எம்எல்ஏக்கள் தான் அப்படின்ட்டு அதுக்காவது ஆளை போடுங்களேன். இல்லை, பாஜக நீங்கள் உங்கள் தொகுதியில் பார்த்துக்கோங்க, நாங்கள் அங்கே எங்கள் கேண்டிடேட்டை போட மாட்டோம், ஆனால் தனியாக சந்திப்போம், தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்து எப்படி ஒன்றா பண்ணிக்கங்க. அட்லீஸ்ட் அந்த தொகுதிகள் எதுனாவது டிசைட் பண்ணணும்ல. உங்களுக்கு 25 30 40 எதையாவது ஒன்று சொன்னோம்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது தாவேக்கா வந்து 50 சீட்டு கேட்குது அப்படின்னு. 50 என்னப்பா அண்ணங்கிட்ட தானே கேட்குறேன், ஒரு 200 சீட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இல்லை, அது என்ன ஒரு சிக்கல்னா, அதாவது பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா அவங்க நாளைக்கு கழிச்சு அறிவிப்பாங்கப்பா, அதெல்லாம் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் ஒழுங்காக இருக்க கூட்டலாம் மண்ணள்ளி போடுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கிறவங்கலாம் கேனையாகிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க என்ன யார்? தேர்தல் வரப்போகுது, ஒரு நீ கொடுக்க சீட்டை வாங்க போகிறாங்க, அவங்களும் மாற்றி நிற்க போகிறாங்க, ஒன்று மணி தான் வேலை பார்க்க போகிறாங்க, தேர்தலை சந்திக்க போகிறாங்க. முடிவு தெரிய மாட்டேங்குன்னா அங்கே என்ன சிக்கல்னு தெரிய வரணும். இல்லை, போன வாரம் நான் என்ன சொன்னேன், அவங்க வந்து ஏதோ இத்தனை சீட்டு அத்தனை சீட்டுன்னு அவங்க வந்து முடிவு பண்ணானா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசுவோம். வரேன் அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் அது கொடுத்தது கரெக்டா இல்லை அதிகமாக குறைவா அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடியே ஏன் பேசணும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசுகிறோம்னு சொன்னால், டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னுமா வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணாமல் இருப்பீங்க. இவ்வளோதானா அவங்க டக்கு? வேலையை ஆரம்பிக்க வேணாம். 23ஆம் தேதி எலெக்ஷனு, நாமினேஷனுக்கு எவ்வளோ நாள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணால் அந்த டம்மி கேண்டிடேட் அப்படின்னு ஒன்று போட்டு வைப்பாங்க. அவங்க வந்து தெருவெல்லாம் போயிட்டு இது பண்ணணும், போஸ்டர் அடிக்கணும், யார் பேருன்னே தெரியாமல் எந்த தொகுதினே தெரியாமல் எல்லா இனிஷியேட்டிவும் திமுக கிட்ட கொடுத்துப்புட்டு அப்புறம் நாளைக்கு வந்து ஒன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு 2 பேரும் தோப்பு கண்ணை போடுறதுக்கா? நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். இல்லை, பாஜக அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்க இடத்துல கேப்பில் அதிமுக திமுக ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே. எனக்கு தெரியல. இப்படி எதுவுமே செய்யாமல் இருந்தாங்கன்னா அப்புறம் இது மாதிரி சந்தேகம் வரத்தானே செய்யும். இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் எனக்கே அப்படி ஒரு சந்தேகம் வருது. ஆமாம்ல, எனக்கு இப்போ வலுவாக தொடங்க ஆரம்பிக்குது. ஐயோ, அதை பாருங்க, அந்த கேமராமேன் கூட வருதான் பற்ற வச்சுட்டியே பரட்டை. என்னதாங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நான் வேலை செய்யல. இல்லை, இப்போ இவ்வளோ நேரம் நான் கூட அதை யோசிக்கல. நீங்கள் சொன்ன பாயிண்ட் வச்சு இப்போ எனக்கு யோசிக்க தோணுது.
இந்த பக்கம் அவங்க சைடில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட கூட்டணி கொடுத்துட்டாங்க. இவங்க மட்டும் கேண்டிடேட் மட்டும் அறிவிக்கணும். இந்த பக்கம் இன்னும் அறிவிக்கவே இல்லை. ஒருவேளை அங்கே ஏதோ டீலிங் நடக்குதோ, நீ இங்கே பாரு நான் எனக்கு எதிர்க்கட்சி வர வந்தால் போதும், நான் இந்த மாதிரி ஆளை போட்டுக்கிறேன், அந்த பேச்சுவார்த்தை போகிறதுனால இங்கே இப்படிலாம் பண்ணால் எதிர்க்கட்சி கூட கிடைக்காது. அடுத்தது தாவேகா வர்றதை சேர்க்கறதுல என்ன கஷ்டம் அப்படின்னா, நாளைக்கு இவங்க நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தாவேகா வந்து தனியாக நின்றாலும் சேர்ந்தாலும் அதுக்கு எதிர்காலன்றது ஒன்றும் கிடையாது. என்ன he has to decide, அரசியலா சினிமாவா அப்படின்னு மட்டும்தான். தாவேகா தூரத்தில் இல்லைங்க, அது தனியாக தான் நிற்க போகுது. அது வேற ஒன்று. இங்கே நம்ம கதைக்கு வரோம், நம்ம இங்கே பட்டுட்டு இருக்க பாடே பெரும்பாடா இருக்கு. சரி, இனிமேல் இவ்வளோ நாளாவது வந்து தாவேகா வரும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இல்லை பாஜக கொண்டு வராங்க, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டாங்க. இனிமேல் அவங்க வந்து சொல்லிட்டாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு, இனிமேலாவது உங்கள் வேலையை பார்ப்பீங்களா? கேரளாவில் எப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களால் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண முடிஞ்சுது? சார் ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்களோ சார், ஒரு பிரேக்கிங்காக நம்ம சம்பவம். இன்னுமாங்க நீங்கள் இந்த பிளான் எல்லாம் நம்பி நிற்கிறீங்க? இப்படி தான் சில பேர் சொல்லுவாங்க, அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார், அவரோட பிளான்லாம் உனக்கு தெரியாது. டேய் அவருக்கே தெரியாது போல இருக்குதுடா என்ன பிளான்னு. ஆரம்பிங்கடா ஆட்டத்தை. தூங்கினுக்கிறீங்க. அவரை தான் சொல்கிறேன், வேற யாரும் சொல்கிறேன். கேளுங்களேன், நீங்கள் அவங்க தான் சொல்லுங்க. இல்லைங்க அவர் ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சுருப்பார். இப்படியே தான் எல்லா ஸ்டேட்லேயும் சொல்லினுக்கிறாங்க. தோக்கிற ஸ்டேட்லலாம், தோத்த ஸ்டேட்டில் அவர் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கார் அப்படின்னு. கடைசியில் யோகி தான் காப்பாற்றினார் ஊபியை. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அடி வாங்கிச்சில்ல. அதுக்கப்புறம் அந்த பை எலெக்ஷன் ஆனால் யோகியால் தான் அது ஜெயிச்சது. அதிமுகவுடைய இப்படி நீங்கள் சொல்லுவதை பார்த்தா நான் அதனால கேட்குறேன், அதிமுக நிலைமை தேர்தலுக்கு அப்புறம் படுமோசமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறீங்களே. ஏங்க நீங்கள் வந்து நான் ஆடவே மாட்டேன், ரன்னே ஓட மாட்டேன், ஆனால் கப்பு கிடைக்கணும்னா நடக்குமா? மங்காத்த மாதிரி ஆடாமல் ஜெயிச்ச மாட்டாங்கிற மாதிரி கூட அதான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ வழக்கம் போல் அந்த ஒப்பீனியன் போல் வந்துட்டாங்க. இவங்க வந்து அந்த எலெக்ஷனை கரெக்டாக சொன்னாங்க, இந்த எலெக்ஷனை கரெக்டாக சொன்னாங்க, அதனால் பாரு அப்படின்னு சில பேர் வந்திருக்காங்க. சரி, ஓகே, அதில் அதிமுக லீடிங்கில் இருக்குது. ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு, பட்டு மெஜாரிட்டி மார்க்கு வரத்துக்கு அதிமுகவுக்கு எட்ஜ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, வந்து நீ கேலண்டர் கீச்ச உடனே ரூபன் உங்கள் ராசிக்கு வந்து பணம் வரவு அப்படின்னு போட்டு இருந்ததுன்னா வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா பணம் வந்து நிற்குமா? பணம் வரவு கரெக்டு, நீ செய்கிற வேலையை செய்யணும். இன்றைக்கி நான் வந்து தள்ளு வண்டியில் போயிட்டு நம்ம பணம் வைக்கிறோன்னா விற்றா தான் பணம் வரவு. இல்லை, அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை பாஜகக்குள்ளே இந்த கூட்டணி தொகுதி முரண்பட்ட இருக்கனால அந்த இழுபறி போய்கிட்டு இருக்கோம். நீ நான் தனிப்பட்ட முறையில் முரண்பாடு இல்லை, எவ்வளோ நாள் இழுத்து எடுப்பீங்க? இல்லை, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் அது உள்ளுக்குள்ளே வேற கூட இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட அண்டர் டீலிங்காக கூட இருக்கலாமோன்னு தோணுதுங்கிறீங்க. இது பாஜகவுக்கு தெரியாமையா இருக்க போது என்ன? இல்லை திமுகவோடன்னு சொல்ல முடியாது. பட் தாவேகா வரலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா இப்போதுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. சொன்னாலும் அவங்களுக்குள்ள அந்த நப்பாசை இருக்கின்றது. போதுமா? ஒரு சிலருக்கு அது இருக்கு. பாஜகவில் இந்த தாவேகா வந்தாதான் அப்படின்ற மாதிரி சில பேர். கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க. பாஜகவா இல்லை அதிமுக நினைக்குதா? பாஜக அதிமுகலையும் நினைச்சிருந்தாங்க. இப்போவும் ஒரு சிலர், பட் அதிமுகவில் நினைக்கிறவங்களோட பாஜகவில் நினைக்கிறவங்க அதிகம்னு தான். சார் இப்படி இறங்கிட்டாங்க. ஏங்க அவர் விஜய் வந்தாருன்னா தோல்ல தூக்கி சுமக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு ஒரு சொல்ல அதிமுகல. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதிமுக தூரத்துலங்க பாஜக இப்படி போலாமா? என்ன பண்றது? இப்பவும் தான் சொல்லியிருக்காங்க தம்பி அவர் அப்படின்றாங்க. அவர் வரணும், தனியாக இருந்தால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. அப்புறம் தானே அவர் நாளைக்கு இப்போ இந்த அண்ணாமலை மேலே வச்ச விமர்சனங்கள், அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருங்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு பெரிய ஆப்பனண்டாக இவங்களுக்கு திரும்பிட்டுனா அனுபவிக்கிட்டோம். தப்பு பண்ணிட்டே இருங்க, ரைட்டு. அப்போ யார் பண்ணது சரின்னு தெரியல, அதுக்கப்புறமாவது பாஜகவுக்கு ஒரு விமோசனம் பிறகுதான்னு பார்க்கலாமே. இன்னும் வேலையை ஆரம்பிக்காமல் இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? கேட்டால் அவர் அங்கே சுற்றுப்பயணம் போகிறார், இங்கே சுற்றுப்பயணம் போகிறார். இந்த சுற்றுப்பயணம் போய் என்ன பண்ண போகிறீங்க? மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியுமோ பழித்தது அண்ணாமலை சாபம். அப்படிலாம் இல்லை, வேலை செய்யணும். இல்லை, அவர் ஒரு 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 விஷயத்த பண்ணணுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயத்தில் அன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்போ தனியாகவே நிற்கல, நம்ம மூவ் பண்ணி கொண்டு போனோம். அது வந்து யோசிக்க தோணுது இல்லை, எதுக்கு அந்த முடிவு, எதனால் முடிவு? அதிமுக கூட்டணி இல்லை. சரி, அண்ணாமலையோடைய அந்த கட்சியை எப்படி எடுத்து செல்வது அப்படின்ற அந்த ப்ளூ பிரிண்ட், பிளான் ஆஃப் ஆக்ஷன், இதை வந்து பாஜகவில் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க வந்து இல்லை, இது அதிமுகவுடன் கூட்டணி, திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு போயிட்டாங்க. அது நல்லாவே தெரியுது. சரி, ரைட்டு, இது வந்து நமக்கு வந்து கட்சி முக்கியம் இல்லை, நாடு தான் முக்கியம், மாநிலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி, அதிமுகவோட சேர்ந்துட்டிங்களா? அவர் ஒதுங்கி போயிட்டார். அப்போ இறங்கி கடகடன் சுறுசுறுப்பாக வேலையை பார்த்துட்டு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் லிஸ்ட்டு
இந்த மாதிரி இங்கே இந்த தொகுதி என்னென்ன பேருக்கு என்னென்ன கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே. எப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள்? மக்கள் கேட்குறாங்க. இவங்க அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. விடுங்க, நாம மட்டும் என்னத்துக்கு அதை கேட்டுட்டு இருக்காரு. கடைசியில் திமுகவே கேட்க போக உங்களுக்கு யார் தான் ஏன் ஆப்போனண்ட்டு, எப்போ தான் ஏன் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த திமுக தலைவரே ஒரு அறிக்கை விட்ட பிறகு தான் இவங்க எழுந்துக்கின்னு நீங்கள் கேட்டாலாம் நாங்கள் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. தமாஷெல்லாம் என்ன தான் பார்க்க போகிறோமோ தெரியல ரூபன். நம்ம இப்படி வந்து பேசிட்டு இருக்கான், அவன் பெரிய மாஸ்டர் பிளான்ல இருக்க போறாங்க நாளைக்கு. யோ தப்பி தவறி இந்த பிளான் இன்னும் சொல்லிடாதவா, நான் கடுப்பாயிருவேன் நான். நம்ம சொல்றோம்ல தாண்டி ஆடியன்ஸ்ல ரொம்ப கொதிக்கிறாங்களே, நீங்க கெடுத்து விட்டுருவீங்க. நல்லா போயிட்டு இருக்கு. நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இத்தனை வீடியோ போட்டிருக்கோம், எப்படி பேசிட்டு இருக்கோம்னு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசதான் போறோம். அன்னைக்கு இருக்கு இவங்க இருக்கலாம். நிச்சயமா சார். எப்படி அந்த கூட்டணி அமைய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அன்னைக்கு ஒரு வீடியோவும் போடும். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயணிக்க நன்றி. நன்றி ரூபன்.